நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே என்றதான பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. உன்னதமான ஆகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. மண்ணெங்கும் மகத்துவமான ராஜாவே, மண்ணெங்கும் மகத்துவமான ராஜாவே. மகிழ்ந்து பாடிடுவோம், மகிழ்ந்து பாடிடுவோம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, நாம் ஆர்ப்பரித்திடுவோமே. போற்றி போற்றி பாடிடுவோமே, தேற்றி நம்மை போற்றி போற்றி பாடிடுவோமே, தேற்றி நம்மை காத்திடும் தேவனை. ஊற்றிடுவாரே ஆவித்தனையே, ஊற்றிடுவாரே துதியே, சாத்திடுவோம் துதியே. சகல ஜனங்களே கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திய, தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை வாழ்நாள் முழுவதும் துதிகளின் பாத்திர தூயாதி தூயரே, துதிகளின் பாத்திர துதித்து போற்றிடுவோம், துதித்து உயர்த்திடுவோம். சகல ஜனங்கள் கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்கள் கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. போற்றி போற்றி பாடிடுவோமே, தேற்றி நம்மை காத்திடும் தேவனை. போற்றி தேற்றி நம்மை காத்திடும் தேவனை. ஊற்றிடுவாரே ஆவித்தனையே, ஊற்றிடுவாரே ஆவித்தனையே. சாத்திடுவோம் துதியே, சாத்திடுவோம் துதியே. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்கள் கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்திலிருந்து கடந்த சில வாரங்களாக யோவான் பேதுருவை பற்றி பார்த்தோம். யோவானை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். யோவான் எவ்வளவு அன்பானவன், யோவான் எவ்வளவு அன்பானவன், எவ்வளவாக ஆண்டவரை நேசிக்கிறவன் என்றதான அநேக காரியங்களை நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். யோவான் எவ்வளவு அன்பானவன், எவ்வளவாக ஆண்டவரை நேசிக்கிறான், எவ்வளவாக ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்தான். அதனால் யோவானுடைய கரத்தில் தன்னுடைய தாயையே ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோவானை கர்த்தர் நேசித்தார் என்றும், நாம் யோவானை போல ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்து இருக்கிறவர்களாக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹலோ 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 ஆன் பண்ணியிருந்தேன். ஹலோ செக் செக் செக், இங்கே ஆன் ஆகலப்பா. ஹலோ ஹலோ இல்லை, ஓகே சும்மா இருக்கட்டும், பரவாயில்ல, இதிலே பேசிக்கிறேன். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மட்டும்தான் சில குறிப்பிட்ட அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அப்போ இந்த வாரத்தில் நம்ம ஒரு 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 டீச்சிங் போல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம பெதஸ்தா குளம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? பெதஸ்தா குளம் அப்படின்றது என்ன ஞாபகம் வரும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கேள்வி பதில். பெதஸ்தா குளம்னது என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்கள். பெதஸ்தா குளம்னது என்ன ஞாபகம் வரும்? சுகப்படுத்தப்பட்ட 38 வருடமாக சுகம் இல்லாமல் இருந்த ஒருவன் ஞாபகம் வரும். ஓகே, பிறவி, அந்த இந்த 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 சம்பவத்தில் சொல்லப்பட்ட பிறவி குருடன் அப்படின்னு சொன்னது என்ன ஞாபகம் வரும்? பிறவி குருடன் ஒருத்தர் இருந்தா அப்படின்னு சொன்னது என்ன ஞாபகம் வரும்? இயேசு அவனை சுகமாக்கினார். இந்த சம்பவத்தை தான் நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ணி நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய இடங்களில் சொல்லியும் நம்ம கேட்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு ஞாபகத்தில் வரும். ஆனால் இதில் முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? அந்த நாட்களிலே யூதர்கள் ஓய்வு நாளை மிக 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 கட்டாயமாக ஆசரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கக்கூடியவர்கள்? மிக 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 முக்கியமாக. நம்ம இன்னைக்கு நமக்கு இது ஓய்வு நாள் இல்லை, இது உயிர்த்தெழுந்த நாள். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் கர்த்தரை ஆராதிக்க கூடி வருவது ஓய்வு நாள். அது சனிக்கிழமை. அதன் பேரில் சபையெல்லாம் உருவாகி இருக்குது. அதன் பேரில் ஓய்வு நாள் சபைன்னு சொல்லிய சபையெல்லாம் உருவாகி இருக்குது. வேறு பேர் வச்சுருக்காங்க, சபைகளெல்லாம் உருவாகி இருக்குது. ஆனால் உயிர்த்தெழுந்த நாள். ஆகவே தேவனை ஆராதிக்கிற நாளை குறித்து அவர்கள் யூதர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய நாள், இது தேவனுடைய நாள் என்பதை குறித்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு 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 பிரயாணம் போகும்போது நடந்து தான் போவாங்க, இல்லைன்னா கழுதையில் தான் போவாங்க. இன்றைக்கி மாதிரி பிளைனு, காரு, இதெல்லாம் பைக் இதெல்லாம் கிடையாது. அப்போ போகிறதுக்கு முன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப தூர பிரயாணம்னு வைங்க, ஓய்வு நாளைக்கு தாண்டி பிரயாணம் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு வேளை ஓய்வு நாள்னா சனிக்கிழமை, அப்போது வியாழக்கிழமை புறப்படுறாங்க, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை புறப்படுறாங்க, வியாழக்கிழமை புறப்படுறாங்க. வியாழக்கிழமை புறப்பட்டால் திங்கக்கிழமை தான் போய் சேருவாங்கன்னா, இந்த ஓய்வு நாளில் அங்கே போய் போகிற வழியில் தங்கி சாப்பிட்றதுக்காக அதுக்கு முன்னாலேயே ஓய்வு நாள் தூரம் போய் அங்கே சாப்பாட்டை வச்சுட்டு வந்துடுவாங்களா ஒரு குறிப்பிட்ட இடத்துல. பாருங்கள் எவ்வளோ ஒரு இதுன்னு. அதுக்கு முன்னாலேயே ஒரு தடவை போய் அங்கே சாப்பாட்டை அங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம்தான் போய் அந்த ஓய்வு நாள் தூரம் திரும்பவும் நடந்து போய் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததும் அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே ஓய்வு எடுத்துட்டு அங்கே கர்த்தரை ஆராதித்துட்டு அந்த ஓய்வு நாள் முடித்ததுக்கு பிறகு அங்கே போவாங்க. ஏன்னா அங்கே போய் அன்னைக்கு சமைக்க மாட்டாங்க, அங்கே போய் அன்னைக்கு சமைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு தான் மெயின் சமையல், இன்னைக்கு தான் நம்ம மெயின் சமையல். அது நான் தப்புன்னு சொல்ல, இது பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டங்கள். பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஓய்வு நாளுக்கு என்ன செய்தாங்க? ஒரு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எப்படி என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க யோவான்
5ஆம் அதிகாரம் பரிதிமை குருடன் அந்த 38 வருடமாக பெதஸ்தா குளத்தில் அங்க சப்பானியா இருந்த மனுஷன் சுகமாக்கப்படுகிறான். இயேசு அவனை வந்து, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே. அவன் சுகமாக விரும்புகிறேன்னு சொல்லாமல் ஏற்கனவே ஒருத்தர் குளத்தில் இறங்கிடுறான். நான் இறங்குறதுக்குள்ளே இன்னொருத்தர் போயிடுறான். தூதன் வந்து கலக்குவதற்கு முன்பாக கலக்கும்போது ஒருத்தன் எப்படியோ போய் இறங்கிடுறான். என்னால் இறங்க முடியல அப்படின்னு அவன் அவனுடைய குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறான். இயேசு அன்றைக்கு அவனை பார்த்து என்ன சொன்னாரு? நீ சுகமாக விரும்புவாயே என்றால் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, அந்த வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 8 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க ஒரு தடவை. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து போனார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இது வரைக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்குது. என்னவா இருந்தது? அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த நாள் என்னவா இருந்தது? ஓய்வு நாளாய் இருந்தது. இப்போ இந்த அற்புதமாக்கப்பட்ட மனிதனை சுத்தியும் யூதர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். சுகமாக்குனது அவங்களுக்கு முக்கியமா தெரியல. 38 வருடமா அவன் வியாதியா இருந்தது இந்த ஜனங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அவன் படுக்கை எடுத்துட்டு போறான். இன்னைக்கு அவன் என்ன செஞ்சுட்டு போறான்? படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போவது ஒரு வேலை. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போவது ஒரு வேலை. அங்க சொல்றாங்க, ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, அடுத்த வசனம் 10வது வசனம், இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். நியாயம் அல்ல. ஏயா இன்னைக்கு நீ சுகமாகி இருக்கிற, விடுதலாகி இருக்கிற, நாங்க சந்தோஷப்படுறோம்னு சொல்லாம இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இது ஓய்வு நாளாய் இருக்கிறது, இன்றைக்கு நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. ஓய்வு நாளா அங்க பிரஸ் பண்றாங்க. இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதா ஓய்வு நாள். ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓய்வு நாள் அன்னைக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார். இவர்களுடைய சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்களை உடைப்பதற்காக நிறையா பேர் எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. நிறைய நேரத்தில் இந்த பாரம்பரிய சடங்காச்சாரத்தை விட மாட்டாங்க. பாரம்பரியத்தை சடங்காச்சாரத்தை விடவே மாட்டாங்க. இல்லைங்க, நல்ல நேரம் பார்க்கணுங்க. நல்ல நேரம். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், நல்ல நேரம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்க வைக்கிறாங்களாம். நல்ல நேரம் பார்த்து என்ன செய்கிறாங்களா? சுகப்பிரசவம் நடக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம், நல்லா குழந்தை பிறக்கணும், நல்லா இது பண்ணுறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க? நல்ல நேரம் பார்த்து நல்லா பிறக்கக்கூடிய குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி பிறக்க வைக்கிறாங்களாம். உலகத்தில் கர்த்தர் தேவன் உண்டாக்கின நேரம் எல்லாமே நல்ல நேரம். ஹல்லேலூயா. எல்லா நேரமும் நல்ல நேரம். நம்ம தான் நேரத்தை மாற்றிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் 6 நாள் சிருஷ்டித்த பொழுது அவர் சொன்னதான வார்த்தை என்ன? ஆதியாகமத்தில் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அவர் நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறது நல்லது. அப்ப நாமும் என்ன தெரியுமா சொல்ல? நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடியதான காரியங்களே நல்லது. நம்ம நிறைய நேரங்களில் ஒரு சம்பவம் நடக்கலைன்னா, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா மற்றவங்களை குற்றப்படுத்துவோம். உன்னால தான், இதனால தான், அதனால தான். எதனாலேயும் கிடையாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏற்ற நேரங்களிலே சகலத்தையும் நன்மையாய் செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த ஒரு தைரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரயாசங்கள் வந்தாலும் என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒண்ணு நடக்காது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல வேதாகமத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இவன் சப்பானியா பிறந்ததா ஊமையா இது அவர் பெற்றோருடைய குற்றமானு கேட்பாங்க.
அப்போ ஆண்டவர் சொல்வார், இது தகப்பனுடைய குற்றம் இல்லை, தாயுடைய குற்றம் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. எல்லாமே அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டமாக தோன்றுகிற காரியத்தில் கர்த்தருடைய நாமம் நமக்கு இப்போ கஷ்டமாக தோணும், கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க, அதன் மூலமாக தேவநாமம் மகிமைப்படும். கர்த்தர் அவரை உயர்த்துவார், கர்த்தர் அவர்களுடைய ஜீவியத்தை மாற்றுவார், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நம்ம பொறுமையை இழந்து போய் என்ன பண்ணிடுறோம், அவங்கள குற்றப்படுத்துகிறோம், இவங்களை குற்றப்படுத்துகிறோம், அவனை திட்டுறோம், இவளை திட்டுறோம், அப்படி பேசுகிறோம், இப்படி பேசுகிறோம். நம்ம தான் காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கிறோம். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலைத்தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலைத்தான் எல்லாமாகும். அவரால் சகலமும் ஆகும். நம்ம ஒருவர் குற்றப்படுத்தியோ, ஒருவர் பலவீனப்படுத்தியோ, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசியோ ஒன்றும் நடக்க போறது கிடையாது. இங்க ஓய்வு நாளை பிடித்து கொண்டு இயேசுவை குற்றம் பிடிக்கிறார்கள். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. அடுத்த வசனம் 11. அதற்கு அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்று அவர் சொன்னாரியா. உலகத்தார் நம்மை பார்த்து நிறைய காரியங்களை சொல்வாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நீ இப்படி செய்யறது சரியில்லை, நீ அப்படி செய்யறது சரியில்லை. நீங்கள் சொல்லுகிறது அல்ல, எனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு தான் சபைக்கு வர்றது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது, ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய நேரத்தில் சொல்லி கொடுத்துருக்குறேன். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியாது எனக்கு. நம்ம ஜெபமெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது, நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், ஆண்டவர் எனக்கு அதை செய்யும், இதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், அதை ஆசீர்வதி, இதை ஆசீர்வதி, அவனை சவி, இவனை சவி, அவன் இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், எல்லாரும் காலையில் கடந்து போகிற இயேசுவின் நாமத்தில் ஆமென். இதுதான் ஜெபம் என்பது. அது அல்ல. ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசுவது, உங்களுடைய காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவது. தெரியப்படுத்தி விட்டு என்ன தெரியுமா சொல்லணும், ஆண்டவருக்கு ஒரு தடவை தான் தெரியப்படுத்தணும். ஜெபத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுத்த போது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் அப்படி செய்யறதே கிடையாது. ஒரு முறை தான் ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை, கர்த்தாவே இந்த காரியத்தை எனக்கு நீர் செய்யும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு முறை சொல்லிட்டு, ரெண்டாவது முறை என்ன தெரியுமா ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே இது நீர் எனக்கு செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். எனக்கு முதல்ல நம்ம சபைக்கு நிறைய வெள்ளைக்காரர் வருவாங்க. இப்போ கொஞ்சம் எல்லாம் கொரோனாவுக்கு பின்னால் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அப்போது நிறையா குருசேட் மீட்டிங் நடத்துவோம். அவங்க 8-10 பேர் நிற்பாங்க. இந்த ஜனங்க ஜபத்துக்கு வர்றவங்க எல்லாத்துக்கிட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்கிட்ட ஜெபம் பண்ணி, இவங்ககிட்ட ஜெபம் பண்ணி, இவங்ககிட்ட ஜெபம் பண்ணி, அவங்ககிட்ட ஜெபம் பண்ணி, அந்த 10 பேர்த்துக்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க. நாங்களும் அப்படி தான் பாஸ்டர் ஒரு நாளில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. நம்ம அப்படி தான், சும்மா இருக்காதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும். இங்கே ஜெபம் பண்ணதுக்கு பின்னால் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாருங்க, அவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக அங்கே ஒருத்தர் ஜெபிக்கிறாருங்க, உடனே ஒரு லெட்டர் போடுவோம். சும்மா லெட்டர் போட்டால் நல்லா இல்லையே, ஒரு 100 ரூபா காணிக்க வச்சு அனுப்புவோம், ஒரு 500 ரூபா காணிக்க வச்சு அவருக்கு லெட்டர் போடுவோம். ஜெபம் என்பது நாங்கள் அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் கை வச்சா இந்த கையில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, கர்த்தரிடத்துல தான் வல்லமை இருக்குது. ஆனால் இதுக்குன்னே ஒரு கூட்டத்தான் நடக்கிறாங்க, நான் கை வைத்தால் தான் நல்லா நடக்கும். ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய வல்லமை இறங்கினால் மட்டும்தாங்க நடக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தர் அற்புதம் செய்தால் தான் நடக்கும். நம்ம சபையில போதிக்கிறது என்ன தெரியுமா? யாரும் வந்து கை வைக்க வேண்டாம், உங்க கையை நீங்களே வைங்க. ஹல்லேலூயா. உங்க கையை நீங்களே வைக்கணும். காயப்பட்ட இடத்துல, வலிக்கிற இடத்துல, வேதனையின் இடத்துல, இருதயத்தில் உங்க கையை நீங்க வச்சு, கர்த்தாவே இந்த காரியத்தை நீர் எனக்கு சுகமாக்கினபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்க சப்போர்ட்டிங் பிரேயர் தான். கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதியும், இவருக்கு கர்த்தர் செய்தபடியால் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாதற்கு காரியம் என்ன தெரியுங்களா? பெற்றுக்கொள்ளாதற்கு காரியம் என்ன? பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தரை நம்புறதுக்கு, அதாவது மனுஷனை நம்புறதில்ல, கர்த்தரை நம்புறதில்ல. மனுஷனையும் நம்புறதில்ல, கர்த்தரையும் நம்புறதில்ல. மனுஷனை நம்பினா ஒரே ஒரு ஊழியக்காரர் நம்பினா ஒரே ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணோம். ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணாம எல்லாத்துக்கிட்டும் போய் ஜெபம் பண்ணும்போது அப்போ மனுஷன் நம்பலன்னு தானே அர்த்தம். என்கிட்ட வர்றீங்க, ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணி விட்றேன். அதே காரியத்துக்கு கோயம்புத்தூரில் போய் ஜெபம் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? என்னை நம்பலேன்னு தானே அர்த்தம். ஹலோ, அப்படி தானே அர்த்தம்? என்னை நம்பலேன்னு தானே அர்த்தம். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நம்ம கோயம்புத்தூரில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கு பின்னால் இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் மெட்ராஸில் ஜெபம் பண்ணேன், எனக்கு சுகமாயிருச்சு அப்படின்னா மெட்ராஸ் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் நல்ல ஹை போஸ்ட்டில் இருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறாரு. ஆக்சிடெண்ட் ஆகி இடுப்பு எலும்பு முறிஞ்சிருச்சு. பெனிகன் வந்திருந்தார் பாம்பேக்கு. பெனிகன் பாம்பேக்கு வந்திருந்த போது அவங்க ஒரு சொந்தக்காரர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நான் போய் அவங்க ஜெபம் பண்ணியிருக்கோம், அவருக்கு பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கோம். அவர் சொன்னார், பெனிகன்கிட்ட போனால் எனக்கு சுகமாயிரும். அங்கே போயிட்டார், பாம்பே போயிட்டார். இங்கேருந்து ஃப்ளைன் டிக்கெட் புக் பண்ணி அவங்க அக்கா வீட்டில் போய் தங்கிட்டு பாம்பே போயிட்டார். பாம்பே போயிட்டு இவர், எனக்கு ஒரு மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்க, ஆனால் சுகமாகலை. ஆனால் நான் பார்த்தேன், போலீஸ்காரங்கெல்லாம் பொத்துன்னு விழுகிறாங்க, நிறையா பேருங்க. அவர் அப்படி கையை நீட்டினா எல்லோரும் விழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் எனக்கு என்னமோ சுகமாகலை. அதாவது பெனிகன் வரல இந்தியாவுக்கு, விசாவை தடை பண்ணிட்டாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வியாதிஸ்தராகவே இருப்பாங்களா? பெனிகன் இந்தியாவுக்கு வர முடியாமல் விசாவை இப்போ தடை பண்ணிட்டாங்க, வர முடியாது. அப்போ எல்லாரும் வியாதியாகவே இருப்பாங்களா? கர்த்தர் ஒரு சிலருக்கு ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின்படி அங்கே இருக்கிறவர்கள் கர்த்தர் சுகமாக்குறார். ஆனால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்னன்னா, கர்த்தர் சொன்னபடி நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன சொன்னா, அதற்கு அவன் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று அவன் முன்னால 11வது வசனம் 11 பாருங்க, என் சொஸ்தமாக்கிறவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றான். அவ்வளவுதான். நீ எப்படி படுக்கை எடுத்துட்டு நடக்கலாம்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு அவர் சொன்னாரு, நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னார், நான் செய்வேன். அவர் சொன்னார், நான் செய்வேன். ஆமென். இதுதான் விசுவாசம். அவர் எனக்கு சொன்னார், நான் அதை செய்கிறேன். இதுக்கு எப்படி ஆகும், எப்படி நடக்கும், என்னவா முடியும்? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொன்னார், கன்னிகை கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவார். கர்த்தர் சொன்னார், எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் அதை நடத்துவார். ஹல்லேலூயா. இதற்கு மெயினா தேவை விசுவாசம். அடுத்தது 12வது வசனம் வாசிங்க. அவர் சொன்னா, அதற்கு அவன் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அவன் சொன்னான், அவர் யாரு என்னென்னலாம் கூட எனக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பார்னு கூட தெரியாது. அடுத்த வசனம் 13வது வசனம், சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவர் இன்னார் என்று அறியவில்லை, நான் அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்க கூட்டமா இருக்கிறாங்க பார், அங்கதான் அவர் இருக்கிறாரு, நீ அங்க போ. இயேசு இவங்க கிட்ட ஏன்டா பிரச்சனை பண்ணிக்கிட்டுன்னு அவர்களை விட்டு விலகி போனாராம். நம்ம என்ன இருப்போம்? நான் தான் சுகமாக்கினவர், நான் தான். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? 38 வருஷமா இருந்தவனை சுகமாக்குனது நான் தான். என் பேரை மேலே போடுங்க, சுகமளிக்கும் வரம் பெற்றவர். என் பேர், நான் யாரு? சுகமளிக்கும்
வரம் பெற்றவர். இன்னையிலிருந்து எனக்கு டைட்டில் மாறிடுச்சு, நான் சுகமளிக்கும் வரம் பெற்றவர். இதுவரைக்கும் என்ன? இதுவரைக்கும் வியாதி கொடுக்கும் வரம் பெற்றவராக இருந்தீங்களா? இப்பதான் சுகமளிக்க வரம் பெற்றவரா? வேத வசனம் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தெளிவாக ஒரு காரியம் சொல்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. யாரால? யாரால? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களான்னு. விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்களேன். நீங்க 2 பேரும் கேட்க மாட்டீங்களோ? கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களான்னு. ஆட, விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். விசுவாசித்தால் உங்கள் மூலமாக அடையாளம் நடக்கும். ஆமென். வேற யாரும் வர வேண்டாம். யார் மூலமா நடக்கும்? வியாதிஸ்தரை சுகமாக்குவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது யாரால நடக்கிற அடையாளம்? விசுவாசிக்கிறவர்களால். யாரால? இன்னொரு சம்பவம், 2வது சம்பவம், குருடன் பார்வை அடைகிறான். 2வது சம்பவம், குருடன் பார்வை அடைகிறான். இங்க பாருங்க, வாசிக்கலாம். 2வது சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி. அவர் தரையிலே ஒரு குருடனுக்கு பார்வையடைகிறார். 1வது வசனத்துல வாசிங்க. 1வது வசனத்துல வாசிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இப்ப பாருங்க, இவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, உடனே மற்றவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இது இவன் என்னமோ செஞ்சிருக்கிறான், இல்லைன்னா இவங்க அப்பா ஏதாவது பண்ணியிருப்பார், இல்லை அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க அம்மா ரொம்ப மோசமான ஆள், அவங்க அம்மா தான் அடிக்கடி இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, அவங்க அம்மா ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இவனாவும் கூட இருக்கலாம். இதுதான் மனுஷனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. இப்படித்தான் இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க அம்மா சரியில்லைங்க, அவங்க அப்பா சரியில்லைங்க, அவங்க சரியில்லைங்க, இவங்க சரியில்லைங்க. கவனிங்க, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு பலவீனம் வருது, ஒரு சோர்வு வருது, ஒரு கஷ்டம் வருது என்றால், அதன் மூலமாக நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாய் என்றால், உன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. இது எதனால வந்துச்சு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. எங்க கஷ்டம் வந்துதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா? கஷ்டத்தின் வருத்தியில உனக்கு விடுதலையை கொடுக்கிறதுனால தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலேயே, உபத்திரவத்திலேயே, பாடுகளிலேயே அப்படியே இருந்து பாவத்தின் நிமித்தமாக அப்படியே மரித்து போறவன் ஆண்டவரை அறியாதவன். ஆனால் அப்படி இல்லாமல் அதிலிருந்து விடுதலை பெற்று மேலே வர்றவன் தான் தேவனுடைய பிள்ளை. அப்பதான் இங்க சாட்சி சொல்ல முடியும். என்னன்னு சாட்சி சொல்ல முடியும்? இப்படி இருந்ததான என்னை கர்த்தரை விதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. இதனால என்ன சம்பவிக்குது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. நான் பிறந்ததிலிருந்தே பரிசுத்தவான், நான் அதுக்கு பின்னால வளர்ந்த போதும் பரிசுத்தவான், இப்பவும் பரிசுத்தவான், இதுக்கு மேலேயும் பரிசுத்தவான் சொன்னது யாருக்கு பிரயோஜனம்? உன்னை நீயே மகிமைப்படுத்திட்டு போயிடுற. ஆண்டவருடைய நாமம் எங்க மகிமைப்படுது? நான் பாவியாய் இருந்தேன், வியாதிஸ்தனாய் இருந்தேன், குருடனாய் இருந்தேன்,
சப்பானியாயிருந்தேன், ஒன்றும் இல்லாதவனாயிருந்தேன், எல்லாராலும் இழிவுபடுத்தப்பட்டவனாயிருந்தேன். கடன் பாரம் என்னை நெருக்கினது, வேலை இல்லாததினால் எனக்கு பெரிய பிரச்சனை உண்டானது, குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. ஆனால் என் கர்த்தரை விசுவாசித்தேன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு மாற்றினார். ஹல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். இதுதான் ஆண்டவரை நம்புறவங்களுக்கு, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவிசுவாசிகளா? வசனம் சொல்ல தெரியாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறைவு போல தோணும், நிறைவாக்கப்படும். ஹல்லேலூயா. இல்ல மாதிரி இருக்கும், உண்டாகும். ஹல்லேலூயா. மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனா பள்ளத்தை தோண்டுங்க. ஆனா என்ன செய்யுங்க? நம்ம இருங்க அது ஆடி மாசம் வரட்டும், அப்ப தோண்டலாம். எப்ப தோண்டலாம்? ஆடி மாசம் வரட்டும், அப்பதான் மழை பெய்யும். இந்த வெய்ய காலத்துல மே மாசம் தோண்டுங்கன்னு சொல்லி எங்கெங்க இந்த வெயில்ல தோன்றதே கஷ்டமா இருக்குது. இப்ப தோண்டி எங்கெங்க மழை பெய்யும்? கர்த்தர் சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். தோண்டு வாய்க்கால. விசுவாசித்து தோண்டினார்கள், வாய்க்கால் நிரம்பிட்டு. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க கைய. ஆமென். அப்ப கிரியை, விசுவாசத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சா அங்க விஷயம் நடக்கும். ஆமென். அங்க விஷயம் நடக்கும். நம்ம நிறைய நேரத்தில் அவிசுவாசத்தினால தான் விஷயம் நடக்கிறது இல்லை. உலகத்தில் பிசாசானவன் நம்மளை அப்படியே அவிசுவாசத்துக்குள்ள தள்ளிடுறான், அப்படியே தள்ளிடுறான். சிம்பிளா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணினபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவனும் செய்த பாவமும் அல்ல. நம்ம இதெல்லாம் ஆலோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதை போதிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை போதிக்கிறதுக்கு ஒரு சில ஊழியர்கள், பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யுங்கள், எல்லா பாவமும் உங்களுக்கு எங்கெங்க ஞாபகம் இருக்குது. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாருக்கிட்டவெல்லாம் நீங்கள் யாரை பற்றியெல்லாம் குற்றமாக பேசுனீங்களோ, யாரை பற்றியெல்லாம் தவறாக பேசுனீங்களோ, அவங்கக்கிட்டவெல்லாம் போய் மன்னிப்பு கேளுங்க, எங்கெங்க ஞாபகம் இருக்குது. வாழ்நாள் முழுவதும் நம்ம பாவியாகவே, கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். வாழ்நாள் முழுவதும் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருப்போம்? தெரிஞ்சவங்ககிட்டவெல்லாம் போய் கேட்கலாம், தெரிஞ்சவங்ககிட்டவெல்லாம் போய் கேட்கலாம். ஒரு நாள் திடீர்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் என் ஒய்ஃபுங்கெல்லாம் உட்காந்துக்கிறேன், பாஸ்டர் என்னை மன்னிச்சுங்க பாஸ்டர், சும்மா நான் உன்னை பார்த்ததே இல்லை, நான் எதுக்குமா உன்னை மன்னிக்கணும்? இல்லை பாஸ்டர், உங்களுக்கு விரோதமாக நான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு சபையை சேர்ந்தவங்க. அப்புறம் சிஸ்டர்கிட்ட வச்சு கேட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க சிஸ்டர். யாருன்னே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தெரிய வந்துச்சு, இந்த பொண்ணு இப்படி கேட்டு தொட்டியில் உழுது தற்கொலை பண்ணிடுச்சு. ஏன்னா அதுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸை உருவாக்கி விட்டாங்க. என்னன்னு? உன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. இப்போ 2 பேர் சேர்ந்து பேசியிருப்பீங்க ஏதாவது, இப்போ 2 பேர் சேர்ந்து ஏதாவது பேசியிருப்பீங்க, அந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லை, அந்த பிரதர் சரியில்லைன்னு பேசி, சரி பேசி முடிச்சிட்டிங்க, சரி சாரி பேசியிருந்தா மன்னிச்சுங்க. தெரியாத மறந்து போயிருப்போம், இல்லைன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க. நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த பேசுகிறவங்க என்ன ஆகிருப்பாங்க? மரித்து போயிட்டாங்கன்னு வைங்க. இப்போ எப்படி அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்க? கல்லறையில் போய் ஒரு மெழுகுவர்த்தியெல்லாம் கொளுத்தி வச்சு, உங்களை பற்றி தப்பாக பேசிவிட்டேன், என்னை மன்னியுங்கள், எந்திரிச்சு வந்து பலார் அரைஞ்சிருவாங்க, நானே செத்து போயிட்டேன், நானே மன்னிப்பு இல்லாமல் செத்து போய் என்கிட்ட. சகல பாவங்களையும் நீக்கி மன்னிக்க வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு விட்டுடணும். மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும், அவ்வளவுதான். கர்த்தாவே, நான் செய்த சகல பாவங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினீர், தொங்கினீர், மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். ஆகவே உம்மேல் என்னுடைய எல்லா பாவங்களையும் பாரங்களையும் சுமத்துகிறேன். விரோதமாய் பேசுகிற எல்லா காரியங்களையும், விரோதமாய் செயல்பட்ட காரியங்களை மன்னியும்.
மன்னிச்சுட்டாரு, விட்டுறணும். இங்க மன்னிப்பு கேட்கறது வெளியே போய் வெளியே போயிட்டு அப்படி இல்லை, விட்டுறணும். ஓகே, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் என்ன செய்யும்படியாக, மகிமைப்படும்படியாக இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது நிலைமையில சோர்ந்து போய் வந்திருப்பீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறது. இப்படி சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் என் மூலமாக மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட் கொண்டு ஓய்வு நாளுக்கு வர்றோம். கவனிங்க அடுத்த வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஒருவரும் கிரியை செய்யாத ராக்காலம் வருகிறது. அடுத்த வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இந்த ஒளியை பத்தி, வெளிச்சத்தை பத்தி, நான்ங்கிறத பத்தி இன்னொரு இதுல சொல்றேன். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்ந்து சேருண்டாக்கி அந்த குருடனுடைய கண்களிலே பூசி, நீ போய் வாசிங்க, சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், குருடனாய் இருக்கையில் நீ பாவியாய் இருந்தபோது, கண்ணு தெரியாத போது உன்னை பார்த்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். இந்த ஏரியாவில் ரெகுலர் மனுஷனாச்சே, உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன். ஒரு சிலர் அவன் தான் என்றார்கள், ஒரு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனை இத்தனை இப்படி எல்லாம் யாரெல்லாம் சொன்னாலும் அவன் சொன்னா, நீங்க சொல்றபடி இல்ல, அவன் தான் நான், அவன் தான் நான். நீங்க சொல்ற அலைதாயா, அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் தான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். இங்கதான் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. இவன் சொல்றான், உண்மையை சொல்றான். இவன் என்ன சொல்றான்? அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி, நல்லா கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க, சேருண்டாக்கி என் கண்களில் பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்றார். அப்படி நான் போய் கழுவினேன், பார்வை அடைந்தேன் என்றான். இப்ப அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே எனக்கு தெரியாது என்றான். அவன் எங்க கேட்டான், எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி கேட்டாங்க தெரியுமா? 13வது வசனம். குருடனா இருந்த அவனை பரிசேயனிடத்திற்கு கொண்டு போனார்கள். 14. இயேசு சேருண்டாக்கி கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இங்கதான் பாயிண்ட். கண்களை திறந்த நாள் என்னவா இருந்தது? ஓய்வு நாளாய் இருந்தது. அங்க 38 வருஷமா சுகம் இல்லாம இருந்தவன சுகமாக்குன நாள் என்ன நாளா இருந்தது? ஓய்வு நாளா இருந்தது. இங்க ஓய்வு நாள்ல இவன் கண்கள்ல பூசி சேருண்டாக்கிட்டார். ஓய்வு நாள்ல எப்படி அவர் சேருண்டாக்கலாம்? நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் மீட்கப்பட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு சேரை இழுக்கக்கூடாது தெரியுமா? இந்த சேர் இருக்குல்ல, இந்த சேரை இங்கே ஒரு சேர் இருந்துச்சுன்னா இந்த சேரை இப்படி இழுத்து வைக்கக்கூடாது, இப்படி இழுத்து வைக்க கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சேரை இழுக்கும்போது மண்ணில் கோடு விழுகும், அந்த மண்ணில் கோடு விழுகும், குழியாகும். அந்த குழியில் தண்ணி நிற்கும். அந்த குழியில் ஒரு விதை உழுதுச்சுன்னா அந்த விதை முளைச்சி அது மரமாகும். நீ ஏர் உழுது நாற்று நட்டு மரம் முளைப்பிச்சதுக்கு சமானமாமா. அவ்வளோ பெரிய பாவம் அது, அவ்வளோ பெரிய.
இந்த மாதிரி சட்டமெல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்தா ஒரு விசுவாசி இருக்க மாட்டோம். டைமுக்கு சர்ச்சுக்கே வர மாட்டேங்கிறோம். இப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஓய்வு நாளிலே கார் ஓட்டக்கூடாது, நடந்துதான் வர வேண்டும். ஓய்வு நாளில் சாப்பாடு செய்யக்கூடாது. அது சகோதரிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்காவது ஒரு ரெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓய்வு நாளில் தான் நம்ம கரியே செய்கிறோம். ஓய்வு நாளில் உயிர் தெழுந்த நாள் இன்றைக்கு. ஓகே, அது ஓய்வு நாளாக இருந்தது. அடுத்த வசனம் போலாம். ஆகையால் பரிசேயர் அவனை நோக்கி மறுபடியும் கேட்கிறாங்க, நீ எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கண்களின் மேல் சேர உண்டாக்கி பூசினான், நான் கழுவினேன், பார்க்கிறேன் என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது பரிசேயர் சில மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். சொல்றாங்க என்னன்னு சொல்லி, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவர் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, இவர் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல. அங்க பாருங்க, அடுத்த வேற இடத்துல சொல்றாங்க, இல்ல வேறு சிலர் பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படி செய்ய முடியுமா? அவர் பாவி அல்ல, அவர் பரிசுத்தர், அற்புதங்களை எப்படி செய்வார் என்றார்கள். இவ்விதமாக அவர்களுக்குள்ளே பரிவர்த்தனை உண்டாயிற்று. இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இப்படி பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சிலர் சொல்றாங்க அவர் பாவி, ஒரு சிலர் சொல்றாங்க அவர் பரிசுத்தவான். ஓய்வு நாளில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓய்வு நாள் அன்றைக்கு என்னவா இருந்தது? மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அன்பானவர்களே, மறுபடியும் அதையே கேட்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன் தீர்க்கதரிசி என்றான். குருடனாயிருந்தேன், பார்வை அடைந்தேன். யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தகப்பனை தாயை அழைச்சு, உண்மையாலுமே குருடனா இருந்தானா? ஆனால் அவ்வளவு காலம் அங்கே ரோட்டில் இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு இவன் உண்மையாலுமே குருடனாக இருந்தானா இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவன் இப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். எப்படி பார்வையடைந்தான்? அவங்க சொல்லிட்டாங்க, அவனுக்கு வயசு இருக்குது, அவனவே கேளுங்க, அவனே சொல்லுவான். கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 20வது வசனம், அவர்களை நோக்கி என்ன சொன்னாங்க? தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான், குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும். 21, இப்பொழுது இவன் பார்வையடைந்த எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவர் இன்னார் என்பதற்கு தெரியாது, இவன் நல்ல வயசு பையன்தான், அவனவே கேளுங்க, அவனே சொல்லுவான். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு யார் சாட்சிகளாக இருக்கணும்? இப்படிப்பட்ட ஓய்வு நாளை குறித்து முக்கியமான சம்பவங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 2வது காரியம் கவனிங்க. இயேசு தன்னை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை அங்கே சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம், 8வது வசனம், 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். 8ஆம் அதிகாரம் முதல்ல 1 வாசிக்கலாம். 7 முறை நான் 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 என்ற வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடம் பண்ணக்கூடியதான ஒரு வசனம், யோவான் 6:35 முதல் 38 வரைக்கும் அங்கே வாசிக்கும் போது அங்கே சொல்றார். முதலாவது வாசிங்க. 6:35 இயேசு அவர்களை நோக்கி, நானே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் தாகமடைய மாட்டான். அவன் என்னிடத்தில் வருகிற ஒரு காலமும் பசி அடையான். அடுத்த வசனத்தை கவனிங்க. என்னிடத்தில், அதே வசனத்தினுடைய பிற்பகுதி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இப்ப நானே இயேசுவினிடத்தில் கடந்து வந்ததான உங்களை தேவன் ஒரு காலமும் பசியோடு தாகத்தோடு அனுப்ப மாட்டார். கரங்களை தட்டி, எப்பேற்பட்டதான தாகத்தோடு, எப்பேற்பட்டதான தேவையோடு, எப்பேற்பட்டதான பசியோடு, எப்பேற்பட்ட வாஞ்சையோடு கடந்து வந்திருப்பீர்களோ, இதோ ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், நீங்கள்
என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஒருபோதும் நீ எப்பேற்பட்டவராய் இருந்தாலும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு தந்தவைகளை நான் ஒன்றும் இழந்து போகாமல் கடைசி நாள்களை அவரை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. உங்களை இழந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. சொல்றார், ஜீவ அப்பம் நானே. அதனாலதான் நம்ம ராபோஜனம் கொடுக்கும்போது சொல்றோம், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்தான் ஜீவ அப்பம். சகலத்தையும் நமக்காக அவர் செய்து முடிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது கவனிங்க, 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். உலகத்திற்கு நான் ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே அப்பம், இயேசுவே ஒளி. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமா வர விரும்புகிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தா நமக்குள்ள ஒரு வெளிச்சம், நமக்குள்ள ஒரு பிரகாசம், நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நிறைய பேர் இயேசுவை உள்ளத்தில் அந்த வெளிச்சமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்க நிறைய பேருடைய முகத்தை பாருங்க, நம்ம சபையிலே பாருங்க, வெளியும் போய் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அல்லாத பிள்ளைகளுக்கும் நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். வெள்ளையாவே இருந்தாலும் முகத்தை பார்த்தா இருட்டா இருக்கும். ஆள் வெள்ளையா இருப்பாங்க, ஆள் எப்படி இருப்பாங்க? வெள்ளையாக தான் இருப்பாங்க. வெள்ளையாவே இருந்தாலும் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா இயேசு உள்ளத்தில் இல்லை, அந்த ஒளி உள்ளத்தில் இல்லை, வெளிச்சம் உள்ளத்தில் இல்லை. உள்ள இருந்தால் தானே வெளியே பிரகாசிக்கும். முதல்ல பழைய பல்பு நமக்கு தெரியும். பழைய பல்பு பார்த்துருக்கீங்களா? குண்டு பல்பு. அதில் உள்ள ஒரு பிலமெண்ட் இருக்கும். அது சில சமயத்தில் ஒரு பக்கம் பீஸ் போய் இப்படி தொங்கிடும். நம்ம அப்படியே எடுத்து நைஸாக அப்படி திருப்பி அப்படி ஒட்ட வச்சு திரும்பவும் எரிய வச்சுருவோம். உள்ள இருக்கிறது தெரியுது. இப்போ இருக்கிற பல்பில், எல்இடியில் அதே மெத்தேடு இருந்தாலும் உள்ள இருக்கிறது தெரியாது. ஆனா உள்ள ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த பல்பு எரியுது. ஹலோ, ஹலோ. பல்பு வெள்ளையாத்தாங்க இருக்குது. பல்பு எப்படி தான் இருக்குது? வெள்ளையாத்தான் இருக்கு. ஆனா என்ன இல்லை? பிரகாசம் இல்லை. காரணம் உள்ள பிலமெண்ட் இல்லை, உள்ள எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. உள்ள எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, போச்சு. இந்த பல்பெல்லாம் அந்த பல்பெல்லாம் கழட்டி வச்சா, அந்த பல்பெல்லாம் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்ட வச்சு அப்படி திருப்பி ஏதாவது பண்ணிடலாம். இப்பெல்லாம் இதை ஒட்ட வைக்க வரலாம் முடியாது. போச்சா, தூக்கி வீசு. ஒரு தடவை போட்டு பார்ப்போம், எரியலையா? அது போச்சுங்க. இல்லை இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று உருட்டுனா நடக்காது. அதெல்லாம் ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. உருட்டி ஒட்ட வைக்கிற காலகட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ள விஷயம் இருக்கணும், உள்ள வெளிச்சம் இருக்கணும், இயேசு உள்ள இருக்கணும், ஒளி உள்ள இருக்கணும். ஒளி உள்ள இருந்தா தான் கருப்பா இருக்கிற மனுஷனும் பிரகாசமா தெரியுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருப்பா இருக்கிறோம்னு நினைக்காதீங்க, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பிரகாசமா இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் நிறைய வெள்ளைக்காரரை பார்த்துருக்கிறேன், எக்கச்சக்கமான வெள்ளைக்காரர் நிறைய நாட்டில். பார்க்கறதுக்கு தான் வெள்ளையா இருக்கிறாங்க, ஆனால் முகத்துக்குள்ள ஒன்றும் கிடையாது. உலகத்திலே நான் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான் என்றார். அவர்தான் உலகத்திற்கு ஒளி.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஒளி எனக்குள்ள வேணும், அந்த ஜீவ அப்பம் எனக்குள்ள வேணும். 2-3 பாயிண்ட் சொல்லி முடிச்சார், அவ்வளோதான். அடாடா, இந்த வாட்ச் தப்பு தப்பாக ஓடுது எப்போ பார்த்தாலும், நான் என்னால் முடிச்சிட்டேன். 2 பாயிண்ட். அடுத்தது 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று, நானே மெய்யாகவே ஆடுகளுக்கு வாசல் என்று, ஆமென், ஆமென், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்க, இயேசு நானே 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 ஜீவாப்பம், நானே உலகத்திற்கு ஒளி, நானே வாசல். உலகத்தில் எல்லாரும், உலகத்தில் இருக்கிறதான மதங்கள் என்ன சொல்லுது தெரியுங்களா? ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலை ஆவதற்கு, பாவ மன்னிப்பு பெறுவதற்கு இப்படி போ. எப்படி போ? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஒரு வழியை காட்டுவாங்க அவங்க, ஒரு வழியை காட்டுவாங்க. நீ விடுதலை ஆவதற்கு, உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, நீ சொர்க்கத்தை அடைவதற்கு இப்படி போ. ஆனா இயேசு ஒருவர் மட்டும்தான் சொன்னார், நானே, என்னை பின்பற்றி வா, நான் போற வழியில வா, நான் போற வழியில வா. என்கிட்ட சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், கூட்டம் முடிஞ்ச முன்னால் தனியாக கேளுங்க என்னன்னு சொல்கிறேன். இப்போ அது சொல்ல முடியாது, லைவ் போயிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே, என்னது? நானே, அவர்தான் வாசல். ஒரே ஒரு காரியம். அடுத்தது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் அந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் வாசிங்க. அதில் நானே என்ற வார்த்தை 7வது வசனம் 8, 9 வாசிச்சிங்கன்னா அது தெரியும். வாசிங்க. 8வது வசனம் போடுங்க. 8 இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நீ உள்ளேயும் ஆசீர்வாதமா இருப்பா, வெளியும் ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவாய். ஒரு மனுஷனுக்கு வெளியே மட்டும் எல்லாம் இருந்தா பத்தாதுங்க, உள்ளேயும் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்புறத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக வெளியே பணத்தை சேர்த்து, நகையை சேர்த்து, பொருளை சேர்த்து, அதையை சேர்த்து, இதெல்லாம் வெளியே சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக போகுது. உள்ள அதாவது வெளியே சந்தோஷமா இருக்கிறதுல இது கிடையாது. உள்ள சந்தோஷமா இருக்கணும், உள்ள கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். நீ எத்தனை நகை வச்சிருக்கிற, எத்தனை பணம் வச்சிருக்கிற, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிற, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் முக்கியத்துவம் கிடையாது. உள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா வெளிப்பிரகாரமானது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெளியானவைகளை தான் தேடுறோம், உள்ளானவைகளை தேடுவது கிடையாது. வேதவசனம், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகின்ற உள்ளான மனிதன், உள்ளான மனிதன் வளர வேண்டும். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன், வாசிங்க. நானே 11:25 நானே நல்ல மேய்ப்பன். அதாவது 10:11 வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். இயேசு சொன்னார் ஆடுகளுக்காக வருகிற, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்து. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அப்பேற்பட்ட மேய்ப்பனா இருக்கணும். மேய்ப்பன் வந்து ஆடுகளுக்கு பிரச்சனை வந்தா விட்டுட்டு ஓடக்கூடாது. ஆடுகளுக்கு பிரச்சனை வந்தா விட்டுட்டு ஓடுகிற மேய்ப்பனா இருக்கக்கூடாது. ஜீவனை கொடுக்கிறதான மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் இயேசு. நல்ல மேய்ப்பனா இருக்கிறவன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆறாவது 14:6 நானே வழியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வேற வழியில போக வேண்டாம், என்னை பின்பற்றி வா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். நீ வேற எந்த வழியில போனாலும் போக முடியாது. இயேசு அல்லாமல் இந்த உலகத்தில் வேற வழி இல்லை. இயேசு ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். கடைசியாக 15:5
எழுந்து நின்று நானே வாசிக்கலாமா? திராட்சை செடி, எழுந்து நின்று வாசிங்க. நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி, திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்க கனி கொடுக்கணும்னா, நம்ம கனி கொடுக்கணும்னா இயேசுவில் நிலைத்திருக்கணும். நம்ம கனி கொடுக்கணும்னா யாரில் நிலைச்சிருக்கணும்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவர் நம்மில் இருக்கிறார், ஆனா நம்ம தான் அவர் கூட இல்லை. அவர் நம்மில் இருக்கிறாரு, நம்ம தான் அநேக நேரங்கள் அவர் கூட இல்லை. நம்ம தான் விலகி விலகி போயிடுறோம். அதனால தான் நான் அவனில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பேன்னு சொல்லல, அங்க சொல்லியிருக்காரு ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். இந்த பக்கமும் இருக்கணும், அந்த பக்கமும் இருக்கணும். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம். ஒரு பக்கம் தேய்ச்சி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா செல்லாது. ஒரு ரூபாய் நோட்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் வெள்ளையாகவும் ஒரு பக்கம் 1000 அடிச்சிருந்தா 2000 அடிச்சிருந்தா செல்லாது. ரெண்டு பக்கமும் பிரிண்ட் ஆயிருக்கணும். நான் அவனிலும் அவன் என்னிலும் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த நாளிலே ஆண்டவரே அந்த நிலைமையில் இருந்து நான் கொஞ்சம் மாறி இருக்கிறையா, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் உண்மையில் நிலைத்திருப்பேன், நான் உண்மையில் நிலைத்திருப்பேன். நீர் என்னை விட்டு விலகாத தேவன், நீர் என்னை கைவிடாத தேவன், நீர் என்னை விலகாதவர், கைவிடாதவர். நான் உண்மையில் நிலைத்திருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் இந்த நாளிலே ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீர்கள்? அவரோடு கூட ஒப்புரவாகும்படி, அவரோடு கூட சேரும்படி, உள்ளான மனிதன் அவருக்குள் வளரும்படி, வெளிப்புறம் அல்ல உள்ளே நீங்கள் உள்ளான மனிதனில் வளரும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மன்னமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மன்னமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மன்னமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் நீக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை.
வலங்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீர் வலங்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உன்னை ஜெபித்திடுவார், ஆவியில் உன்னை ஜெபித்திடுவார். தினம் அல்லேலூயா என்று, தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவ, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி, என்னை விட்டு விலகாத ஒரு தேவன், என்னை கைவிடாத ஒரு தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரோடு கூட இசைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக என்னை ஆசீர்வதிப்பார். அவரே ஜீவாப்பம், அவரே ஜீவ ஒளி, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும், அவரே ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பர், அவர் என்னை நடத்துகிற தேவன். நல்ல கர்த்தாவே, இப்பேற்பட்ட பெரிய தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு வருகிறதான சகல போராட்டங்கள் சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதா கிருபை தந்தபடினால் நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். வியாதியோடு வேதனையோடு பிரச்சனைகளோடு பாரத்தோடு இருள் நிறைந்த காரியத்தோடு வந்திருப்பார்கள் என்றால் என் தேவன் அவர்களுக்கு வெளிச்சமாக, அவர்களுக்கு ஒளியாக, அவர்களுக்கு பிரகாசமாயிருந்து சகலத்தின் நன்மையை கட்டளை வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லட்டும், இருளான சூழ்நிலை மாறட்டும், வெளிச்சமாகிய தேவன் அவர்களுக்குள் பிரகாசிப்பீராக. ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும், தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல், பாதுகாப்பு இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்மை வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில்